திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பள்ளி வகுப்பறைக்குள் மனித கழிவை வீசியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த செய்தி தொகுப்போடு செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. பல்லடம் ஒன்றியம் காமநாயக்கன் பாளையம் பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு நடைபெறும் அறைக்குள் அடையாளம் தெரியாதவர்கள் மனித கழிவை வீசி சென்றுள்ளனர். வகுப்பறை சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி திரவம் தெளிக்கப்பட்டுள்ளது. ஒரு மனரீதியாக ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா அது தெரியுது. ஒரு மனித மனத்தை எடுத்து கிளாஸ் ரூமில் வீசும்போது காலையில் அந்த மாணவர்கள் ஃப்ரெஷ்ஷாக சிந்தனைகளோடு வரும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருகருப்பத்தக்க செயலாக இருக்குது. பள்ளியில் காவலாளி இல்லாத நிலை, போதிய வெளிச்சம் இல்லாத நிலை போன்ற காரணங்களால் மதில் சுவரை தாண்டி உள்ளே குதித்து விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பள்ளிச்சுவரில் ஆபாசமான வார்த்தைகளை எழுதுவது, மோசமான சித்திரங்கள் வரைவது போன்ற செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இத்தகைய குற்றவாளிகளை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காமநாயக்கன் பாளையம் பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக திருப்பூர் சுரேஷ்குமார்.